Welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கஃப்கா இன்ஸ்டலேஷன் நம்ம எப்படி பண்றது. ஸோ கஃப்கானா என்ன, ஸோ கஃப்காவோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவா வந்து நான் போட போறேன். ஸோ என் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். இன்கேஸ் அந்த வீடியோ இல்லைன்னா நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ கஃப்கா வந்து நம்ம செட்டப் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், ஸோ என்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்கு, டிபெண்டன்சி ஏதாவது இருக்கா, ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கஃப்கா வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜூ கீப்பர் வேணும். ஓகேங்களா, ஸோ ஜூ கீப்பர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நம்ம ஹடூப்க்கு வந்து செட்டப் பண்ணனாலும் ஜூ கீப்பர் போட்டிருப்போம், ஹெச்பேஸ்க்கு ஜூ கீப்பர் போட்டிருப்போம், அதே மாதிரி ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்க்கு ஜூ கீப்பர் போட்டிருப்போம். ஸோ ஜூ கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் கோஆர்டினேட்டர், கிளஸ்டர் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க கஃப்கால வந்து ஜூ கீப்பர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப்காவோட மெட்டடேட்டா இதை வந்து ஜூ கீப்பர்ல தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ மெசேஜ் வந்து வந்துச்சு போச்சு. ஸோ கஃப்காங்கிறது என்ன அப்படின்னா மெசேஜை வந்து ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து கன்சியூம் ஆகிற இடத்துல கொடுக்கும். ஸோ இந்த ப்ரொடியூசருங்கிறது ஒரு இடமா இருக்கும், கன்சியூமருங்கிறது ஒரு இடமா இருக்கும். ஸோ காஃப்கா வந்து இந்த ப்ரொடியூசர் கன்சியூமரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சா இல்லையா, எவ்வளோ மெசேஜ் வந்துச்சு, அதாவது ப்ரொடியூஸ் ஆச்சு, அது எவ்வளோ கன்சியூம் ஆச்சு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மெட்டடேட்டால இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கஃப்கால ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஜூ கீப்பரில் இருக்கிற மெட்டடேட்டா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃப்செட் வேல்யூ வச்சுட்டு நம்ம அந்த மெசேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அது அந்த மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு ஜூ கீப்பரில் தான் இருக்கும். ஸோ இது மெட்டடேட்டாவை பற்றி இன்னும் டீப்பாக நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஜூ கீப்பர் எதுக்கு கஃப்காவுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொன்னேன். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் ரெண்டு வகை இருக்குது. அதாவது கஃப்கா வந்து என்னன்னா எம்பேடடாகவே வந்து ஜூ கீப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்பேடட் அப்படின்னா கஃப்காக்குள்ளேயே நீங்கள் கஃப்காவை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும் பொழுது கஃப்காக்குள்ளேயே ஜூ கீப்பர் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா அது சிங்கிள் நோடுக்கு ஓகே. மல்டி நோடாக இருக்கும் பொழுது நீங்கள் கஃப்காவோட வர ஜூ கீப்பரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் தனியாக ஜூ கீப்பரை டவுன்லோட் பண்ணி அதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மல்டி நோடுக்கு வந்து ஜூ கீப்பர் தனியாக இருக்கணும், எம்பேடட் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இங்கே கஃப்காலையும் எம்பேடடாகவே ஜூ கீப்பர் வரும், பட் அது நம்ம மல்டி நோடுக்கு போகும்போது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கஃப்காவும் ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு ஜூ கீப்பர் வச்சிருக்கும். மெட்டடேட்டாங்கிறது காமனாக இருந்தால் தானே கஃப்கா கிளஸ்டரில் இருக்கிற ஒரு கஃப்கா மிஷின் இன்னொரு கஃப்கா மிஷினோட மெட்டடேட்டாவை ஷேர் பண்ணிக்கும். ஸோ எம்பேடடாக வரும்பொழுது ஒவ்வொரு கஃப்கா நோட்லையும் ஒரு ஜூ கீப்பர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கஃப்காவும் அந்தந்த ஜூ கீப்பர்லேயே மெட்டடேட்டா வச்சுக்கும். அப்போ ஷேர்டு ஸ்டேட்டாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம மல்டி நோடுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நான் வந்து ஜூ கீப்பரை தனியாக இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு, எம்பேடட்னா ஒரு ஸ்டெப்பு. நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்க போகிறது எம்பேடட் தான். அதாவது ஜூ கீப்பர் கஃப்காக்குள்ளே வர்றப்போ உள்ளே வர்றதை வச்சே நான் உங்களுக்கு அதோட சேர்ந்து டவுன்லோட் ஆகும்பொழுது அதோட சேர்ந்து வர்றதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறதையும் நான் அதில் கவர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஜூ கீப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் கேன் பி எனி வெர்ஷன், ஏதாவது வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இது வந்து ஒன்றும் இல்லை, லினக்ஸில் வந்து இதை வந்து அன்பேக் பண்ணுறோம், அந்த டாரை வந்து அன்டார் பண்ணுற கமெண்ட். அதுக்கப்புறம் சிடி அந்த ஜூ கீப்பருக்குள்ளே போயிட்டு கான்ஃப் டைரக்டரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா zoo_sample.cfgன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை மூவ் பண்ணணும், அதாவது ரீநேம் பண்ணணும். zoo.cfgன்னு ரீநேம் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த ஜூ கீப்பரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பின்ல இருந்து zkserver.sh ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜேபிஎஸ் அதாவது ஜாவா ப்ராசஸ் கமாண்ட் இதை போட்டீங்கன்னா ஜூ கீப்பர் கோரம் பியர்னு ஒரு டீமன் ஓடணும். அப்படி ஓடுச்சுன்னா ஜூ கீப்பர். ஓகேங்களா. ஸோ நீங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க கஃப்கா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எம்பேடடுக்கும் நான் தனியாக ஒரு ஜூ கீப்பர் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் கஃப்கா இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் சேம் தான். ஒரு ஜூ கீப்பர் இது மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இல்லை நான் வந்து கஃப்காக்குள்ளே வர்ற ஜூ கீப்பரையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலான்னா கஃப்கா இந்த ஃபோல்ட் நீங்கள் எந்த வெர்ஷன் ஆஃப் கஃப்கா வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயே ஜூ கீப்பர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூ கீப்பர் வந்து கஃப்கா வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கஃப்கா 2.11-0.821. ஸோ 2.11ங்கிறது ஸ்காலா வெர்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கஃப்கா ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுது. ஓகே, இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெர்மினல் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டெர்மினலில் நான் கஃப்கா ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கஃப்கா அன்டார் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எம்பெடட் ஜூ கீப்பர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ bin/zookeeper-server-start.sh config/zookeeper.properties இதுதான். ஸோ இதை நீங்கள் இந்த கமெண்ட் அப்படியே வந்து நீங்கள் டெர்மினலில் ஓட்டலாம். ஸோ நீங்கள் வந்து கமெண்டை வந்து இதை ஓட்டிட்டு இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இல்லை பேக்ரவுண்டில் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது லினக்ஸில், நோஹப்னு சொல்லுவாங்க, NOHUP அப்படின்னு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் இந்த கமெண்டை போட்டு கடைசியில்
ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா இது பேக்ரவுண்டில் ஓடும். பட் இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதனால நான் இதை ஃபோர் கிரவுண்டில் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணாமல் இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேபிஎஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கோரம் பியர் மெயின் அப்படின்னு வரும், அதாவது ஜூ கீப்பர் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஜூ கீப்பர் டீமன் ஓடிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் கஃப்கா ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா கஃப்கா வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அடுத்து கஃப்கா ஸ்டார்ட் பண்ணுற கமெண்ட் அது இங்கே இருக்கு, லைன் நம்பர் 31 bin/kafka server dot start server-start.sh config/server.properties. ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த புதுசாக நான் ஓப்பன் பண்ண டெர்மினலில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து காஃப்கா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெர்மினலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி நான் ஜேபிஎஸ் கொடுத்தேன்னா காஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன் உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஜூ கீப்பர் அதாவது கோரம் பியர் மெயின் அப்படிங்கிறது ஜூ கீப்பரோட டீமன் நேம், காஃப்காங்கிறது காஃப்காவோட டீமன் நேம். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காஃப்காவில் பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நான் தியரட்டிக்கல் செஷனில் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டாபிக் கிரியேட் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசரும் கன்சியூமரும் லிசன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபைன். ஒரு டாபிக் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மை டாபிக்னு நான் அங்கே ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் டாபிக் கிரியேட் பண்ணும்பொழுது ஜூ கீப்பர் எந்த ஹோஸ்ட்டில் ஓடுது, லோக்கல் ஹோஸ்ட் 2181ங்கிறது ஜூ கீப்பரோட போர்ட் நம்பர். அதே மாதிரி வந்து ரெப்ளிகேஷன் ஃபேக்டர், அதாவது இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய மெசேஜஸோட ரெப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கணும். கஃப்காவோட ஒரு அட்வான்டேஜ் அதுதான், நீங்கள் உங்கள் மெசேஜுக்கு ரெப்ளிகாஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஈவன் ஒரு ரெப்ளிகா போச்சுனாலும் யூ கேன் டேக் ஒன் மோர் ரெப்ளிகா. ஸோ அந்த மெசேஜ் லாஸ் அப்படிங்கிறது அந்த பார்ட்டிஷன் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன ரெப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்மளோட பார்ட்டிஷன்ஸ் கஃப்காவில் வந்து ஃபால்ட் டாலரன்ஸோட இருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் ஒரு காப்பி போச்சுனாலும் இன்னொரு காப்பி வந்துடும். ஏன்னா நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுனால நான் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் 1 தான் வச்சுக்க போகிறேன். அண்ட் தென் பார்ட்டிஷன்ஸும் 1. ஸோ டாபிக் வந்து மை டாபிக். ஓகே, இப்போ நான் இதை போயிட்டு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாபிக் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, என்கிட்ட மை டாபிக் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதுதான் இந்த எரர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மை டாபிக் 1ன்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டாபிக் கிரியேட்டட் இங்கே பாருங்க, கிரியேட்டட் டாபிக் மை டாபிக் 1ன்னு வந்தது. அதே நேரத்தில் இங்கே பாருங்க, இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு லாக் மாதிரி வந்தது, இங்கேயும் சம்திங் நடந்தது. ஸோ என்னன்னா நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரி, லிஸ்ட், அதாவது நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, bin/kafka-topics.sh -list போட்டு ஜூ கீப்பரோட ஹோஸ்ட் போட்டேங்க. ஏன்னா நான் மெட்டடேட்டா நான் சொன்னேன் ஜூ கீப்பர்லாம் தான் இருக்கணும், அங்கே போய் எடுத்துட்டு வரும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு. ஓகே, இப்போ கஃப்கானாவே என்ன நமக்கு ப்ரொடியூசர் கன்சியூமர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாடலில் தான் இருக்கும் ப்ரொடியூசர் கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசர் வந்து மெசேஜ் வந்ததுன்னா கன்சியூமர் கன்சியூம் பண்ணிடுவார். இது எப்படி இருக்கும்னா 2 சாட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு விண்டோவில் நீங்கள் ஹாய் அழுத்துனீங்கன்னா இன்னொரு விண்டோவில் அது ரிசீவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் இருக்கும் இங்கே, அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரொடியூசர் கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசருங்கிறது வந்து சென்டர் மாதிரி, கன்சியூமருங்கிறது வந்து ரிசீவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இங்கே சென்டரும் ரிசீவரும் காமனாக ஒரு நம்பர் வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ சென்டர்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், ரிசீவர்ட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே நமக்கு டாபிக். ஓகேங்களா, ஒரு காமன் மீடியம் இருக்கணும் இல்லையா, இவங்க 2 பேருக்கும் காமனா. ஸோ அதுதான் இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே இதுக்கு வரும். அதே மாதிரி இந்த டாப்பிக்கை லிசன் பண்ணக்கூடிய கன்சியூமருக்கு இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும். இப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கமாண்ட் இருக்கு, producer.sh broker list local host கஃப்காவோட போர்ட் நம்பர் 9092. இதில் பாருங்க, நான் எந்த டாப்பிக்ல போயிட்டு நம்ம டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கை வச்சுட்டு நான் டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணேன்னா தான் எகெயின் இந்த டாப்பிக்கை லிசன் பண்ணக்கூடிய கன்சியூமருக்கு அது ரீச் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளது வந்து 1, நான் சொன்ன 1 நீங்கள் போட்டுக்கிறேன். இந்த லைனை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த டெர்மினல்லையே நீங்கள் அப்படியே அடிச்சிருங்க. ஓகே, ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்சியூமரும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு விண்டோவில். எகைன் நான் இங்கே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கமாண்ட் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் கஃப்காவில் பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் சர்வர் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்னோட வெர்ஷனுக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்த லைன் நம்பர் 41ல் இருக்கிற இந்த கமாண்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கும் வந்து 1. ஓகே, ஃப்ரம் த பிகினிங்னா இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆன காலத்திலிருந்து வந்த மெசேஜ் ஃபுல்லாக எனக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். ஃப்ரம் பிகினிங் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் வர மெசேஜஸ் மட்டும்தான் வரும். அதுதான் இந்த ஃப்ரம் பிகினிங்க்கு டெஃபினிஷன். ஓகே, இப்போ நான் இங்கே போட்டு இதை ரன் பண்ணிடுறேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரொடியூசர் இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்க, என்னோட ரைட் ஹேண்ட் சைடோட டெர்மினலில் நான் ஏதாவது ஒரு மெசேஜ் இப்போ போட்டேன், நான் வந்து ஹாய் வெல்கம் அப்படின்னு இங்கே நான் போடுறேன் அப்படின்னா இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கன்சியூமரில் ரிசீவ் ஆகும். இப்போ நான் இங்கே என்டர் அடிக்கிறேன், இங்கே பார்த்தீங்களா ரிசீவ் ஆயிடுச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் மாடியூல். இது ரெண்டும் ஒரே அந்த டாப்பிக்கை லிசன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கன்சியூமர் அப்படிங்கிறது இந்த கஃப்காவோட கன்சியூமர் ஏபிஐ நம்ம ஸ்பார்க்லையோ ஸ்ட்ராம்லையோ ஸ்ட்ரீமிங்கில் எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற இந்த கோடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ணிடுவோம். இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் அங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் உடனே கேப்சர் பண்ணிட்டு வந்து இங்கே ஸ்பார்க் ப்ராசஸ் பண்ணி போட்டுரும். ஸோ ஸ்பார்க்குள்ளே வந்து கஃப்கா கன்சியூமர் எழுதியிருப்போம், ஸ்ட்ராம் அப்படின்னா ஸ்ட்ராம்குள்ளே எழுதியிருப்போம்.
ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரீமிங்ல இப்படி தான் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெசேஜ் விண்டோ மாரியே ஆக்ட் ஆகும். நான் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல அடிக்கிறதெல்லாம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரும். அதாவது ப்ரொடியூசர்ல நான் அடிக்கிற எல்லா மெசேஜும் கன்சியூமருக்கு வரும். இந்த ப்ரொடியூசர்ங்கிறது ஒரு வெப் யூஐன்னு வச்சுக்கோங்க. நம்ம அமேசான், ஃபிளிப்கார்ட் மாரி ஒரு சைட் நீங்க அங்க போய் கிளிக் பண்ற எல்லா ஈவென்ட்ஸும் வந்து அங்க கன்சியூம் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அதான் மெசேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அத வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஸ்பார்க்ல கஃப்கா கோட் எழுதி அது வழியா நான் மை டாபிக் 1ங்கிறத லிசன் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா கஃப்காங்கிறது வந்து ப்ராசஸிங் கிடையாது. இட்ஸ் a டேட்டா பைப்லைன் டூல். ஸோ அதில் வர்ற டேட்டாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ஸ்ட்ராம் எல்லாம் தேவை. ஸோ கஃப்கா இஸ் ஒன்லி டூயிங் அ டேட்டா பைப்லைன் ஜாப். அது மெசேஜை வாங்கி கொடுக்கும், ஸ்ட்ரீம்ஸில் கொடுக்கும், ஃபாஸ்ட்டாக கொடுக்கும், அந்த மெசேஜை லாஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வரும். அதுதான் இங்கே ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு எம்கியூ டெக்னாலஜி, மெசேஜிங் டு கியூ டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதை நான் நிறைய தியரட்டிக்கல் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் அங்கே பாருங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் இவ்வளோ தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு பிக் டேட்டா கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் கம்ப்ளீட் பிக் டேட்டாவோட வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். லெசன் 1, அதாவது வாட் இஸ் பிக் டேட்டா ஆரம்பிச்சு ஹடூப், ஸ்பார்க் எல்லாமே போயிட்டு அப்படியே இந்த கஃப்கா வரைக்கும் இருக்கும். கஃப்காவுக்கான தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பேர் வந்து ஜி விலாக்ஸ். அதில் வந்து நிறைய அந்த கெரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் அதில் போட போகிறேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த சேனல்லையும் இருக்கும். அந்த சேனலையும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.